Hello students, I'm Krishna. Today's session we will discuss about electric field. See, electric field இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். கொஞ்சம் லிசன் 5 minutes மட்டும் லிசன் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். I'm sure about that. See students, we all know the opposite charges or attract each other and same charges repel each other. See, if you need to notice one thing here, see, here we are place the charges if having some small gap, right? So என்ன பண்ணிருக்கோம், நாம வந்து ஒரு சின்ன கேப் கொடுத்து தான் சார்ஜை பிளேஸ் பண்ணிருக்கோம். even though there is a gap between the charges, they feel attraction or repulsion force. பாத்தீங்களா, நம்ம சார்ஜில் வச்சிருந்தாலும் the chargesக்குள்ளாட்டி என்ன 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 நடக்குது, they feel attraction or repulsion force. ஓகேவா? ஸோ பொதுவாக வந்து நம்ம டச் பண்ணாதான், ரைட், இப்போ நம்ம டச் பண்ணாதான் அது ஃபோர்ஸ் ஃபீல் ஆகணும் நம்ம நினைப்போம். பட் ஈவன் வித்வுட் டச்சிங் த சார்ஜஸ் அங்கே ஃபீல் அந்த சார்ஜ் அங்கே கிரியேட் ஆகுது, ரைட்? அட்ராக்ஷன் ஆர் ரிபல்ஷன் சார்ஜ் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அது எப்படி? ஸோ அதை நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா we must know about electric field. Okay, let me go into the topic. See, electric field. Electric fieldனா என்னன்னா, ஒரு ஆக்சுவலி சம்திங், அது ஒரு பவர். அது எதை சுற்றி இருக்குன்னா, எவ்ரி சார்ஜ், புரியுதா? யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா சார்ஜை சுற்றி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும்தான் இருக்கும், புரியுதா? தட் வில் பி இன் சம் ரீஜியன் அரவுண்ட், புரியுதா? சம் ரீஜியனில் மட்டும்தான் இருக்கும். அதை எப்படி அதை ஃபீல் பண்ணலான்னா, இஃப் எனி அதர் சார்ஜ், புரியுதா, ஏதாவது ஒரு சார்ஜை அந்த ரீஜியனில் நம்ம கொண்டு வந்தோம்னா that both will communicate and based on the communication they will react. அதாவது பாசிட்டிவ்னா என்ன ஆகும், அது வந்து என்ன ஆகும்பா, ரிப்பல்ஷன் ஆகும். பாசிட்டிவ் நெகட்டிவ் மீன்ஸ் அட்ராக்ஷன் ஆகும். ஓகே, அதை எப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சார்ஜ் நான் எடுத்துக்கிறேன், பாசிட்டிவ் சார்ஜ், தட் Q, அண்ட் இன்னொரு சார்ஜ் எடுத்துக்கிறேன், தட் இஸ் ஸ்மால் Q. ஓகே, இப்போ இங்கே என்ன நடக்கும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன ஆகும், இங்கே ரிப்பல்ஷன் நடக்கும். இது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. என்ன சொன்னேன், பை நேச்சர் எல்லா சார்ஜ் சுற்றியும் ஒரு குறிப்பிட்ட ரீஜியன், ரைட், அதோட ஒரு அத்தாரிட்டி, அதோட பவர் இருக்கும், புரியுதா? இப்போ இந்த கியூவை சுற்றி அதோட பவர் இருக்கும், அதே மாதிரி இந்த கியூவை சுற்றி அதோட பவர் இருக்கும், புரியுதா? இதுதான்ப்பா எலக்ட்ரிக் ஃபீல்ட், புரியுதா? இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இந்த சர்க்கிளுக்கு உள்ளாடி தான் ஒரு சம்திங், ஒரு பவர் இருக்குது, அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட், புரியுதா? இது எல்லா சார்ஜுக்குமே இருக்கும். சி, பேஸ்ட் ஆன் திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்து தான் என்ன ஆகும், நமக்கு அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் நடக்கும். ஃபைன். இப்போ இங்க பாருங்க, எக்ஸ்பிளனேஷன், ரீஜியன் அரௌண்ட் த சார்ஜ், புரியுதா? சொல்லிட்டேன், சார்ஜ் சுற்றி இருக்க ரீஜியன். ஓகே, இங்க என்ன நடக்குதுன்னா, பார்ட்டிகிள் விதின் விச் த அதர் பார்ட்டிகிள் எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபோர்ஸ், புரியுதா? ஏதாவது ஒரு அதர் பார்ட்டிகிள் அந்த ரீஜியன்ல வந்துச்சு, இந்த ரீஜியன்ல வந்துச்சுன்னா திஸ் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் த சார்ஜ். Got it guys? Fine. Students, now I will explain you how to find out the magnitude of the electric field. Okay, so it's ரொம்ப simple. ஒரு சார்ஜ் Q இமேஜின் பண்ணிக்கோங்க, அண்ட் ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட், அதை P. ஓகே, பாயிண்ட் P இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நாம இந்த ப்ளஸ் Q சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது இந்த பாயிண்ட்ல கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபைன். அது என்னன்னா, இப்போ டெஃபினிஷன் பாருங்க. electric field at a point P, in the point P of electric field, என்ன condition, distance r from the point charges. இது இந்த point P வந்து Q ல இருந்து r டிஸ்டன்ஸ்ல இருக்குது. ஸோ இப்போ இதோட பாயிண்ட் சார்ஜ் என்னன்னா, the force experienced by a unit charge. ஓகே, the force experienced by unit charge. இப்போ நான் என்ன பண்றோம்னா, இந்த பாயிண்ட் P நான் எப்படி ரீப்ளேஸ் பண்றேன்னு பாருங்க. ஒரு பாயிண்ட் சார்ஜா நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் பாயிண்ட் P என்ன போட்டிருக்கேன்னா, Q0 ஒரு சார்ஜை பிளேஸ் பண்ணிருக்கேன். இப்போ என்ன நடக்கும் சொல்லுங்க, ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ். we know that என்ன நடக்கும், ரிப்பல்ஷன் டேக்ஸ் பிளேஸ், ரைட்? ரிப்பல்ஷன் என்ன, ஃபோர்ஸ். ஓகே, இப்போ பாருங்க டெஃபினிஷன், த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் P, அதாவது இந்த பாயிண்ட்ல என்ன ஆகும், ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதெல்லாம் ஓகே. என்ன, தி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை ஏ யூனிட் சார்ஜ், அதாவது இந்த யூனிட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற திஸ் ஃபோர்ஸ். அப்போ என்ன ஃபார்ம் சொல்லுங்க, ஈஸி, நோ? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன, ஃபோர்ஸ் experience, right? Force experienced by a unit charge. நம்ம யூனிட் சார்ஜ் என்ன, Q0. Got it guys? புரியுதா? இப்போ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா. ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் சார்ஜ் எடுத்துருக்கோம்ல, this test charge
எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் ஃபீல் பண்ணுதோ தட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் திஸ் எலக்ட்ரிக். என்ன பண்ணலாம் நமக்கு தெரியும். எஃபோட எஃப்னா என்ன, ரொம்ப சிம்பிள். எஃப்னா என்ன, இந்த ரெண்டு சார்ஜுமே ஃபீல் பண்ற கூலும் ஃபோர்ஸ். அது என்ன, எஃப் ஈக்குவல் டு இது Q இது Q0. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறேன், 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் Q into Q0. புரியுதா, Q into Q0 அண்ட் டிஸ்டன்ஸ் என்ன, R என்ன, R². காட் இட் கைஸ். ஸோ இவ்வளவு தானே, சிம்பிள். ஸோ எஃப் வெக்டார், ஸோ என்ன பண்றேன்னா யூனிட் வெக்டார் ஆர் கேப். ஓகே, இப்போ நான் எஃப் வெக்டார் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு 1/4πε0 Q0 டிவைடட் பை இங்க என்ன இருக்கு, சாரி டிவைடட் பை R², இங்க ஒரு Q0 இருக்கு, இன்டூ ஆர் கேப். இப்போ என்ன ஆகும், Q0 கேன்சல் ஆயிடும். ஸோ ஃபைனல் என்ன வரும் நமக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு 1/4πε0 Q/R² into R cap. That's it guys. இவ்வளவு தான், இதுதான் எலக்ட்ரிக் ஃபார்முலா, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெரிவேஷன். ஸோ இப்போ நமக்கு ரெண்டு வேல்யூ, ரெண்டு இன்புட் என்ன, தட் Q and R இது தெரிஞ்சாச்சுனாலே போதும், we can find out the electric field. ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ், இதை நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்க, பிகாஸ் நிறைய நியூமரிக்கல்ஸ் பண்ணும்போது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் ஒரு பாருங்க, ஒரு கன்சிடரேஷன் என்ன, இப்போ இந்த சார்ஜோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்க பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என்ன, வேல்யூ ஆஃப் சார்ஜ். இந்த சார்ஜோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், பிகாஸ் ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன். அதே சமயத்துல டிஸ்டன்ஸை பாருங்க, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர், அப்படிதானே. அதோட மீனிங் என்ன, இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகும், கம்மியாகும். புரியுதா உங்களுக்கு, இந்த சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆகும், டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிக்ரீஸ் ஆகும். Okay, now we will see some important aspects of the electric field. See guys, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி ஆக்ட் ஆகும்னா இஸ் அவுட்வேர்ட்ஸ் ஆக்ட் ஆகும். புரியுதா, அவுட்வேர்ட்ஸ் ஆக்ட் ஆகும். ஒருவேளை நெகட்டிவ் ஃபீல்ட் என்ன ஆகும், அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்வேர்ட்ஸ் ஆக்ட் ஆகும். அதாவது சிம்பிள் பா, பாசிட்டிவ்ல ஆரம்பிச்சு நெகட்டிவ்ல எண்ட் ஆகும். சரி லுக் அட் இங்க பாருங்க, இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ரைட். ஸோ இங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, இந்த ஏரோ பாருங்க, இங்க ஸ்டார்ட் பண்ணி ends in negative. புரியுதா உங்களுக்கு. in second point பார்க்கலாமா, we know that electric field is equal to force by Q0, right? Then force equal to what, cross multiplication, what, E into Q0. இதுதான், this is what force experienced by the test charge. Now third point, the electric field is independent of the test charge. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் அந்த Qங்கிறது என்ன, Qங்கிறது வந்து நம்மளோட source charge, Q0ங்கிறது என்ன நம்மளோட, this is what, இதுதான் டெஸ்ட் சார்ஜ். இந்த Q0 என்ன, டெஸ்ட் சார்ஜ். அது ஏன் டெஸ்ட் சார்ஜ் சொல்றோம்னா, இந்த Q0 இந்த பிளேஸ்ல கொண்டு வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த Qவோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் டெஸ்ட் பண்றோம். புரியுதா. ஸோ அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் எது, டோட்டலி இஸ் டிபெண்ட் ஆன் திஸ் சோர்ஸ் சார்ஜ். ஓகேவா, இந்த டெஸ்ட் சார்ஜை பொறுத்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அமையாது, டெஸ்ட் சார்ஜ். புரியுதா. ஸோ என்ன, the electric field is independent of the test charge and depends on the source charge. ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ், இது source charge Q and this is test charge Q0. ஓகே ஃபைன். இப்போ இங்க பாருங்க, எப்பவுமே இந்த source charge தான் எப்படி இருக்கும், நமக்கு பெரிய சைஸ்ல பெருசு லார்ஜரா இருக்கணும். இந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து சின்னதாக தான் இருக்கணும். ஓகே, அதுதான் கொடுக்குறாங்க. ஓகேவா, assumption, okay, definitionally அதான் கொடுத்துருப்பாங்க. The test charge is taken sufficiently small so that bringing this test charge will not move the source charge. அதாவது இப்போ சண்டை நடக்குதுன்னா யார் சைஸ்ல பெருசா இருக்காங்களோ சரி அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, சைஸ்ல சின்னதா இருக்கவங்கள தள்ளி விடுவாங்க. அந்த மாதிரிதான் இங்க சார்ஜஸ்லயும் எந்த சார்ஜ் பெருசா இருக்குதோ அதுதான் சின்ன சார்ஜ் தள்ளி விடும், ரைட். ஸோ நம்ம கேஸ்ல இந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து நம்ம சோர்ஸ் சார்ஜ் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பிகாஸ் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் த சோர்ஸ் சார்ஜ். ஸோ அதனால வி மஸ்ட் டேக்கன் என்ன, த டெஸ்ட் சார்ஜ் வில் பி எ ஸ்மால் அமௌண்டா இருக்கணும். புரியுதா. ஸோ அதனால தான் அசம்ஷன் சொல்லிட்டேன், டெஸ்ட் சார்ஜ் இஸ் டேக்கன் ஸ்மால். ஓகேவா, ஃபைன். இவ்வளோ ரொம்ப சிம்பிள் இது. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஓகேவா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்பேஸ்ல எல்லா பாயிண்ட்லயுமே அது வந்து யூனிக் டைரக்ஷன் அண்ட் ஒரே டைரக்ஷன் அண்ட் அதோட மேக்னிடியூட் கான்ஸ்டன்டா இருக்கும், பிகாஸ் இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் ஒன் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், என்ன, டிஸ்டன்ஸ். ஓகேவா, இந்த சார்ஜஸ் இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகும்,
டிக்ரீஸ் ஆகும். we know that